நல்லா நான் சொல்லுவேன். பட் நான் லைட்டா அன்னியன் படத்தை பட்டி டிங்கரிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேற ஒன்றும் மியூசிக்லாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. விவேக் சார் அதான் ரொம்ப மிஸ் பண்றோம். பட் அவரோட காமெடி அதுல பெருசா இல்ல. பட் படம் ஓகே தான். டீ தெரியல. பட் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்தியன் 2 மாதிரி இல்லாம பரவாயில்ல, நல்லா இருக்காங்களா? ஆமா, லைட்டா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கோம். அனிருத் சார் ஆலியா கானா படத்துல கமல் சார் வந்து எல்லா ஆக்டிங் வந்து எல்லாமே வந்து அந்த வேஷம் போடுது. அதுதான் சொல்றேன், உலக நாயகன். அவரை வந்து வேர்ல்டு அதாவது கமான் இந்தியான்னு கொண்டு வந்துட்டு கட்சியில கோ பேக் இந்தியான்னு அவர் விரட்டுறாங்க. கட்சியில மொக்க பண்ண மாதிரி ஆகுதுல்ல சொல்லு. 3வது பார்ட் வேற எடுக்கிறாங்க. இதுல வேற ஏன் கேக்குறீங்க? போறேன், 2வது வாட்டி போறேன், என் பையனுக்கோசரம் போறேன். நல்ல மூவி தான். ஆக்சுவலா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மூவி தான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, நல்லாதான் இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா டைம் போறதே தெரியல, நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்தியன் 1 96ல பார்த்தேங்க. ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. அன்னைக்கு பெரிய தாக்கத்தெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறவங்களுக்கு என்னடா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காங்க, இப்படிலாம் காமிச்சிருக்காங்கலாம் பேசி. ஏன்னா எனக்கு 51 வயசு, அதை நான் லைவை பார்த்துருக்கேன். அதனால ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். இந்தியன் 2 அப்படியே பயங்கரமா இருக்கும், வேற லெவல்ல இன்னைக்கு பேசும். இன்னைக்கு உள்ள மீடியா இது எல்லாமே சோசியல் மீடியாலாம் வேற லெவல்ல ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இது பெரிய மீடியா, ஒரு சினிமாங்கிறது பெரிய மீடியா, பயங்கரமா சொல்ல போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை, டோட்டலா ஸ்பாயில். அந்த எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் ஆகவே கிடையாது. ஏன்டா படம் பார்த்தங்கிற மாதிரி வர இதுல பார்த்து 3ன்னு வேற சொல்றாங்க. சான்ஸே இல்லை அதுக்கு. இதுல கதையும் கிடையாது, இதுலயே கதை இல்லைங்கிற மாதிரி நான் சொல்றேன் சார். அந்த பார்ட் 1ல வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, புதுசா இருக்குது நமக்கு. இப்போ இது நம்ம டெய்லி இந்த பேப்பர்ல பார்க்கக்கூடிய நியூஸ், டெய்லி சோசியல் மீடியால பார்க்கக்கூடிய ஒரு இதை அதை வேற விதமா காமிக்கணும் சார். இதே குணா படம், அவரோட படம் அன்னைக்கு வந்தப்போ ஒரு காமிக்காத ஒரு கோவிக்குள்ள இன்னைக்கு வந்து வித்தியாசமா மஞ்சு பாயசம் காமிச்சு ரொம்ப சிம்பிளான பட்ஜெட்ல எடுத்து பிரம்மாண்டமா ஓடி, லாங்குவேஜ் தெரியாத நான் வந்து நியூ டெல்லின்னு ஒரு படம், மம்முட்டியோட படம் நான் அப்ப பார்த்திருக்கேன், உதயம் தேட்டர்ல பார்த்தேன். அப்பெல்லாம் சில பேர் தான் வருவாங்க, மலையாளத்துக்காரங்க தான் வருவாங்க. இன்னைக்கு இந்த மஞ்சு பாய்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு பசங்க வந்தாங்க, அவ்வளவு லைக் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளா எடுத்து பிரம்மாண்டமான வசூல் பண்ணுச்சு. இது பிரம்மாண்டமான செலவு பண்ணி வசூல் கூட எடுக்காது என்ன பொறுத்தளவுக்கு. அப்படித்தான் இருக்கு என்னோட இதுல சொல்றேன். அவரை பிடிக்கும் சார், அவ்வளவுதான் சார். அதுல இந்த படத்துல வந்து அவ்வளவு பிரமாண்டமா அடிச்சிருக்காங்க நான் சொல்ல மாட்டேன். இல்ல, எனக்கு அவரோட நடிப்புங்கிறது வேற லெவல்ல இருக்கும் சார். எனக்கு இதுல வந்து அப்படி ஒண்ணு நான் கம்மோட அவளை லைக் பண்ற மாதிரி அவ்வளவு ஆக்டிங்கா நான் பார்க்க முடியல சார். எல்லா பாட்டுமே சார் அற்புதமா இருக்கும் சார். இல்ல ஒரு பாட்டு கூட என் காதுல நிக்கவும் இல்லை, சொல்லவே முடியாது. ஒரு லைன் கூட சொல்றதுக்கு மாதிரி இல்ல. மியூசிக் பரவாயில்லன்னு தான் சொல்றேன். நிக்கணும் சார். ஒரு மியூசிக்ங்கிறது வந்து வெளியில வந்து விடுதலை படம் எல்லாம் வந்துச்சு, அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சார். அந்த இளையராஜா இந்த வயசுக்கு போட்டிருக்காரு, அவர் சின்ன வயசு பையன் தான். அவர் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியா போடணும். ஒரு காலம் எனக்கு 51 வயசு ஆயிடுச்சு, என்னோட வயசுக்கு அது புரியலையான்னு தெரியல, இந்த காலத்து பசங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இது என்னுடைய கருத்துங்க. படம் ஓவராலா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ஏன்னா 3 மணி நேரம் படம். லாஸ்டா நான் முடிக்கும் போது அடுத்த பாட்டுக்கு எப்போ வருங்கிற மாதிரி வெயிட் பண்ற மாதிரி முடிச்சிருக்காரு. கொஞ்சமா ஸ்னிப்ஸ் மட்டும் போட்டு முடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி கமலஹாசன் சங்கர் ஃபிலிம் சொல்லவே தேவையில்லை, நல்லா இருக்கு. ஃபேமிலியை பார்க்கறதுக்கு நல்ல ஃபிலிம், ஒன்றும் நல்லா இருக்கு. ஃபைட்ல ஆஸ் யூஷுவல் சங்கர் படம் அதே மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கமல் நடிப்புக்காக பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நமக்கு அந்த பாட்டு சிலதெல்லாம் பிடிக்கல, பாட்டு டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாட்டு டான்ஸ்லாம் கம்மி பண்ணால் எங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப, ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சுமாராக இருக்குங்க. இந்தியன் 1 மாதிரிலாம் இல்லை, எங்கென்னமோ சொதப்பி வச்சிருக்கான் படத்தை. ஏதோ இந்தியன் 3 எடுக்கணுன்றதுக்காக படத்தை எடுத்து வச்சிருக்கான், தவிர எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு வந்து பாத்துறாதீங்க, கண்டிப்பா சீக்கிரம் ஓடிடலாம். இல்ல, படத்தை போட்டு திரும்ப
27 இயர்ஸ் ஆயிடுச்சு, திரும்ப 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 அதே பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ படத்தை எடுத்து முடிக்கணுமேனு முடிச்சு வச்சிருக்காங்க தவிர படம் வந்து ஒரு ஃபினிஷ் இல்லை, எதுவுமே கிடையாது. திடீர் இந்தியன் 3ல ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சுமாராக தான் இருக்கு. படத்தை எடுத்து முடிக்கணுமேனு முடிச்சிருக்காங்க தவிர படத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டா தெரியல. இந்தியன் 1 பாக்குறது பெஸ்ட்னு தோணுது. கில்லி அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியலங்க எனக்கு. இந்தியன் 3லாம் அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. So, இந்தியன் 1 பெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்தியன் 1 கில்லி மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா ஓடும். இல்ல ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். இல்லைங்க, அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நேத்து தான் இந்தியன் 1 பார்த்தோம், இதுக்காக தான் ஒரு திடீர்னு இந்தியன் 2 பாக்குறது வேஸ்ட் தான். நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லைங்க. அந்த அளவுக்கு இல்லங்கிறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல. இது இந்த காலத்துக்கு ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல சார். ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சங்கரோட பிரம்மாண்டம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா இந்தியனும் பார்க்க வேண்டிய படம். பிடிச்சது வந்து கமல் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கரப்ஷன்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும், அந்த விஷயம் வந்து யூத்துக்கு மத்தியில் பிரபலமாக கருத்துக்கள் பிடிச்சிருக்கு. ஏன்னா யூத்துக்கிட்ட இருந்தா எல்லா மாற்றமுமே வரணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்த அளவு இல்லை, எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா சங்கரோட பிரம்மாண்டம் இருந்தது, ஆனா டூ மச் ஆஃப் கண்டென்ட்டுங்க, டைஜஸ்டே பண்ண முடியல. ஆக்சுவலா டிசப்பாயிண்டட் தான் சங்கர் படம்னு சொல்லிட்டு போய் பார்த்தது. லென்த்தை குறைச்சிருக்கலாம்னா ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் அந்த யூனிசைக்கிளை வச்சு டூ மச்சுங்க. ஆக்சுவலா எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப லென்த்தியா தான் இருந்தது அது. ஆக்சுவலா ரெண்டாவது ரொம்ப டூ மெனி திங்ஸுங்க. ஆக்சுவலா நிறைய உள்ள எடுத்துன்னு வந்துட்டாரு, அது எதையுமே க்ளோஸ் பண்ணல. அதெல்லாம் நெக்ஸ்ட் இதுல பண்ற மாதிரி சொன்னதுனால ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம அந்த மாதிரி இருந்தது இந்த செஷன் மட்டும். வால்யூம் 2 அது தெரியலங்க. ட்ரெய்லரை வச்சு நம்ம எதையுமே டிசைட் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலா எப்படி வரும்னு தெரியல. பட் இந்த இப்போ ஓப்பன் பண்ணது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளி ஒரு கம்ப்ளீஷன்ஸ் இருக்கும். இந்த 2 பார்த்துட்டு 3க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? என்ன இந்தியன் படம் 2 பாத்தீங்களா? 3 போடுறாங்க ட்ரெய்லர், அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க? இல்லை, சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இதை மறக்கிறதுக்குள்ளார அதை பார்த்துட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஓகே அப்படின்ற ஒரு இதுக்கு வரலாம். இப்போ அது எல்லாமே ஓப்பனில் இருக்கு. ரொம்ப லென்த்தியாக ஒன்று ஒரு 20-25ன்றாங்க. ஆக்சுவலாக தட் இஸ் டூ லாங். ஆக்சுவலாக கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன்றாங்க, உடனே போட்டால் நல்லா இருக்கும். அப்பா இந்தியன் 1 வந்து வேற லெவல்ல இருக்கும்பா. சங்கர் சார் வந்து என்ன பிரமாதமா எடுத்திருப்பாரு தெரியுமா இந்தியன் படத்தை. இது வந்து இந்தியன் 2 அதே சங்கர் சார் எடுத்திருக்காரு 2024. 21 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பாக்குறோம். அப்படியே எங்க வீட்டுல இருக்கிற தாத்தா விட்டு கூட இந்த தாத்தா வந்து பார்த்தோம். கட்சியில பார்த்தா தாத்தா கட்சியில மொக்க பண்ணி அனுப்புறாங்க. இது என்னப்பா இது படமா? ஒரே பாட்டு தான். தாத்தா வராரு, தெரி கூட போறாரு, கட்சியில அவரை கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க. ஏம்பா உலக நாயன்னு அவ்வளவு பெரிய பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இப்படியா ஒரு நடிகரை வந்து இப்படியா அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க சொல்லுங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாட்டுக்கிட்ட எல்லாம் ஏஆர் ரஹ்மான் சார் அவ்வளோ பிரமாதமா போட்டிருப்பாரு. மியூசிக்கு எல்லா படம் நல்லா இருக்கும். நாங்க என்னமோ எதிர்பார்த்தோம், ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷனே இல்லை, ஒன்றும் இல்லை.